ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பார்க்குறீங்க. மல்லி இருந்துக்கிட்டு எப்படியோ ஒரு வழியாக விஜய் வந்து காப்பாற்றிட்டாங்க. அவங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஏதோ ஒரு வழியில் அரவிந்த் மூலியமாக வந்து காப்பாற்றிடுறாங்க. அரவிந்த் வந்து எப்படி ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டாரு. அவர் வந்து இல்லைன்னா கண்டிப்பாக இந்த கேஸ்லேருந்து விஜயால் வெளியே வந்திருக்கவே முடியாது. அவர் தான் போய் அவர் ஒரு ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டதுனால இப்படி ஒரு நல்லதை செஞ்சுருக்காரு. அதனால் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரிக்கு சரியான பல்பு. ஏன்னா அவள் வந்து இப்போ பயங்கரமாக டென்ஷனில் இருக்கிறான். ஐயோ நம்மளால் முடியாத இந்த டாக்ஸி டிரைவர் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனில் இருக்கிறாங்க. பணம் காசு இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், இப்படி ஆயிடுச்சு ஐயோ அப்படி பயங்கரமான டென்ஷனில் இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ராஜேஸ்வரிக்கு பணத்திமுர் வந்து என்றைக்குமே குறையாது. அவங்க நம்ம பணத்தால் நம்ம என்ன வேணால் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே திமுர்லேயே இருக்கிறவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக தான் இருக்கும். அதனால பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த விஜய் வீட்டுக்கே கூப்பிட்டு நல்ல ஒரு விருந்து வைக்கிறாரு நம்ம விஜய். என்ன இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க கனடா போகிறதுக்கான ப்ராசஸ் வேறு நடந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. கனடா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது. ஏன்னா இப்போ போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் போவேனா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எப்படியும் என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இதில் இருக்காங்க. கரெக்டான நேரத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த அடிப்பட்ட பையன்கிட்ட பேசி கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு வழியை காப்பாற்றுனது ரொம்பவே நன்றி. எனக்கு ஏதோ கடவுளே முன்னாடி வந்து நல்லது செஞ்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூச்சுக்கு 300 தடவை அதவே சொல்லிட்டுருக்காரு. அதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதில் மல்லிக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்ல ஃப்ரெண்டை தான் கிடச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை உங்களை தேர்ந்தெடுத்தார் எங்கள் அண்ணன். ஆனால் அதை பற்றி நீங்கள் எந்த ஒரு இதுவுமே கவலை இல்லாமல் எனக்குன்னு ஒரு நல்ல நினைக்கிறீங்க பார்த்தியா, அங்கே தான் நீங்கள் இருக்கீங்க. எனக்கு ரொம்ப உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த நன்றி கடனை நான் என்றைக்கும் உங்கள் மேலே பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து ரொம்ப ஒழுக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த எரிச்சலில் நின்றுட்டுருக்கா இந்த ராஜேஸ்வரி. அவளுக்கு குழுகுழுன்னு ஆகணும்னா அவளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவள் ஊரையே கூட்டி சாமி ஆடுறாள். அப்படிப்பட்டவளுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் வந்து கனடா போகிறேன்னு சொன்னான் பார்த்தியா, அதை பற்றி அவள் வந்து அடிக்கடி பேசிகிட்டு இருக்கான் ஆஃபீஸர்ஸ் கூட. பாஸ்போர்ட் ரெடி ஆகிடுச்சா, அதுவும் இல்லாமல் அங்கே கனடா போய் அங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் ப்ராசஸில் போயிட்டே தான் இருக்குது. ஆனால் அது சீக்கிரம் முடிஞ்சிச்சா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முடியல. ஆனால் முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குடி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க ராஜேஸ்வரி. என்ன தான் இருந்தாலும் ராஜேஸ்வரிக்கு இவ்வளோ கோவம் ஆகாது. எப்படி இருந்தாலும் நம்ம தம்பி ஒய்ஃபு அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட அவங்க நினைக்கிறதே இல்லை. எப்போவுமே அவங்களோட சுயநலத்தை மட்டும் தான் நினைக்கிறாங்க. நம்ம வந்து இந்த பணம் இருக்கிறதுனால எல்லாரையும் விலைக்கு வாங்கிட முடியும், நம்ம நினச்சாதான் சந்தோஷம் அப்படின்ற ஒன்றே ஒருத்தருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தால் எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது எதுவுமே உண்மையே இல்லை. அது அவங்களுக்கு தெரிய வருமா தெரிய வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியுமான்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து அதை நினச்சி கூட பார்க்கல. எப்போவுமே அவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைகணத்தில் திருத்திட்டு இருக்காங்க. அது எல்லாமே அவங்களுடைய ஆணவத்துக்கு தான் சமம் தவிர மற்றபடி அவங்க நல்லா இருக்கிறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை. சரி, அவங்க எப்படியாச்சும் போயிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அரவிந்த் நல்லபடியாக வழி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் மல்லிகிட்ட வந்து மனசு விட்டு பேசுகிறாரு. மல்லிகிட்ட இது இவ்வளோ அளவுக்கு மனசு விட்டு பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாளும் நினச்சதே இல்லை. ஏன்னா எப்போவுமே கோவத்தோடையும் விருப்போடையுமே இருக்கிற இந்த விஜய் இருந்துக்கிட்டு மல்லியை கொஞ்சம் ஒரு ஆழம் மதிச்சு கொஞ்ச நேரம் உட்கார உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு விட்டு பேசுகிறாங்கன்னா அது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். இந்த நாளுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். எல்லா விஷயத்தையும் சொல்லனாலும் கஷ்டத்தில் பங்கெடுக்கிற ஒரு பெண்ணா என்னை வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு இதுக்காக தான் நான் ஆசைப்பட்றேன். அது கூட எனக்கு கிடைக்கல, என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கத்தில் இருந்தால் நம்ம மல்லிகை இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைது. 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு புரிதலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் விஜய்க்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மல்லியை புரிஞ்சுக்கிற எண்ணம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வருது. ஆனால் என்னங்க, ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்கிறாரு, 1 நாளைக்கு கோவம் வந்துடுது. எப்படிங்க இதெல்லாம் வாழ்க்கையில் சரிப்பட்டு வருமா? புரிஞ்சுக்கிறதுனா எப்போவுமே புரிஞ்சுக்கிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் சண்டை வந்தால் பரவாயில்ல, எப்போவுமே சண்டை வந்துட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் மழை பெஞ்ச மாதிரி புதுசாக புரிஞ்சுக்கிறது ரொம்பவே விசித்திரமாக இருக்குது. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.